நம்ம சேனல் எலிஜிபிள் ஆயிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும், என்னை அறியாமையே அதை வச்சு வருது. நான் வேணும் மொபைல் எடுத்து காட்டுவா. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோங்க. ரொம்ப நாளாக நீங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்ன ப்ராங்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி போனது எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்துட்டேன். நான் அவ்வளவுதான், பூ வச்சா ரெடி ஆயிருவேன், அவ்வளவுதான். பாருங்க, நானும் ரெடியாக தான் இருக்கேன். பண்றீங்களா தெரியல. பாருங்க, நானும் ரெடியாக தான் இருக்கேன். புது சட்டைங்க, புதுசு தான் இருக்கு. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை பரவாயில்ல. சரி அவ்வளவுதான், போலாம். நான் பூ மட்டும் வச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சரிங்களா? என்னங்க டைம் ஆச்சுங்க, வெயில் வந்துருங்க. நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. என்னன்னு கேட்டுங்க, சரிங்களா? அந்த சேனல் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு. அது எப்படிங்க எலிஜிபிள் ஆகும்? நேத்து வரைக்கும் நான் பார்த்து அழுதுட்டு இருக்கிறேன், வியூஸ் போக மாட்டேங்குது, ஊருக்கு போயிட்டு வந்தா பிடிச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். சும்மா ஒரு வாரமா யூஸ் போகலைன்னா சேனல் எலிஜிபிள் ஆகாம போயிடுமா? வாட்ச் அவர் நெருங்கி உனக்கு தெரியுமா தெரியாதா? பண்ணிட்டே இருக்குமா இல்லையா? வாட்ச் அவர் வந்துருச்சு, பேசிச்சு. சும்மா கதை விட்டுருக்காதீங்க, டைம் ஆனா கதைகள்ல நிஜமா உண்மைதான். நம்ம சேனல் எலிஜிபிள் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணிட்டேன். வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஓகே ஆச்சுன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். சந்தோஷப்படுற விட்டுட்டு சந்தேகப்பட்டா எப்படி? நம்ம சேனல் எலிஜிபிள் ஆயிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமாங்க, நான் வேணும் மொபைல் எடுத்து காட்டுவா. அனாலிட்டிக்ஸில் போய் காட்டுறேன் நான். என்ன சொல்கிறீங்க? ஏமாத்தாதீங்க, நிஜமாலுமே ஜெயிச்சிட்டோமா? நிஜமாலும்தாம்மா, ஜெயிச்சிட்டாச்சுமா. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா ஓகே, அவ்வளோதான், சேனல் எலிஜிபிள். எதுக்கு நம்மளாம் ஜெயிச்சிட்டோமா? நம்மளாம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேங்க. போட்டுட்டே இருக்கிறோமே, நம்மளுக்கு ஒன்றுமே ஒரு மாற்றம் இல்லைன்னு எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிங்கிறது தெரியுங்களா? உண்மையிலேயே எனக்கு வருத்தத்தினால அழுகலை, என்னை அறியாமையே அழுகச்சு வருது, அவ்வளோதான். சரி, சந்தோஷப்படணும். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை, உங்கள் அப்பா அம்மாட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். ஏங்க என்ன சொல்லுவாங்க, எதை பேசுறதுனாலும் ஜெயிச்சுட்டு பேசணும்பாங்க. ஸோ நம்ம வந்து கையில் காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிக்கலாம், சரியா? உண்மையிலேயே இன்னைக்கு விடியற பொழுது நல்லதா விடியணும் கடவுளே நான் வேண்டினேன். நிஜமாலுமே நான் எதிர்பார்க்கலீங்க. வெயில் வந்துரு, வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள் இது, வாங்க, எதிர்பார்க்கல, வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டுக்க. என்னங்க இதோட நல்ல விஷயம் இருக்கு போது, வாங்க. என்ன மன்னிச்சு. இல்லை, நான் போய் சொல்லிட்டேன், மன்னிச்சு. நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க, நான் சேனல் எலிஜிபிள் ஆகல, பிராங்க் வீடியோவாக பண்ணலான்னு. நிஜமாதான், விளையாட்டுக்காக ஒரு பிராங்க் வீடியோ பண்ணணும். எது இதுலதான் விளையாடணும்னு இல்லையா? நிஜமா இது பொய்யா அது பொய்யான்னு எனக்கு தெரியலையேங்க. இல்லை, நிஜம் இல்லை, நான் எலிஜிபிள் ஆகல. கூடிய சீக்கிரத்தில் எலிஜிபிள் ஆகிருப்போம், நம்ம கவலைப்படாதீங்க. ஏங்க எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துறாங்க, நீங்களும் என்ன கஷ்டப்படுத்துறீங்களாங்க? இல்லைம்மா, பிராங்க் வீடியோ பண்ணணும்னு தொலைவிட்டு இருந்தேன், கண்டென்ட் கிடைக்கல. சரி, யூடியூப் மானிட்டேஷன் வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணிடலாம். அது எங்களை சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே? சொல்லிட்டு பண்ணா அதுக்கு பேர் வந்து பிராங்க் வீடியோ கிடையாது, சொல்லாம பண்ணணும். ஏங்க அதுக்குன்னு சேனல் விஷயமா தான் ஏது பண்ணுவீங்களா? போங்க. சந்தோஷத்துல எது பண்ணல, இல்ல நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க தானே? எதுக்கு இப்படி? இல்ல, பிராங்க் வீடியோ பண்ணல, நான் வீடியோ பாரு எடுத்து ஆன் வச்சிருக்கேன். இரு எறும்புங்க. ஏங்க எதிர்த்துல விளையாடணும்னு இல்லையா? சரி, டென்ஷன் ஆகாது, தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. ஏங்க ஒரு நிமிஷம் கூட ஒரு சந்தோஷத்தை விட மாட்டேங்குதுல, இந்த விஷயத்துல எதுக்குங்க பொய் சொல்றீங்க? நம்ம பொய் சொல்ல ஒரு பிராங்க் வீடியோவில் தான். சாரி, என்ன மன்னிச்சிரு.
நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம், அந்த கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும். இதுக்கு ஆரம்பிக்கணும்லங்க அவரு. ட்ரை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால் அது பேர் பிராங்க் இல்லைம்மா. ஏங்க அதுக்குன்னு ஏங்க நீங்க உங்களுக்கு நியாயமே இல்லை ஏங்க. உங்களுக்கு ஒரு வாரம் இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு? சரி, இப்போ இந்த பிராங்குக்காக என்னை திட்டுவீங்க, நீங்கள் திட்டுறீங்களா, அவங்களும் சேர்ந்து திட்டுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிட்டு மன்னிச்சுங்க எல்லாருமே. எல்லாமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட எங்களோட வாழ்க்கையில இல்லவே இல்லை. அது என்னோட வாழ்க்கையில இல்லவே இல்லை. வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. இதை ஆஃப் பண்ணிடுறாங்க. எது ஃபீல் பண்ணிக்காத, சாரி கேட்டேன் நான். அதை முடிச்சுட்டு வாங்கண்ணே, பேசிக்கலாம் போங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணேன். அது வந்து இப்படிலாம் ஆகியிருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ நம்ம அது வந்து நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் வீடியோ பண்ணியிருக்கிறேன். ரிசல்ட் எப்படிங்கிறத இனிமேல் தான் தெரியும், பார்த்துக்கலாங்க. சரி, ஓகே, நான் க்ளோஸ் பண்ணுறேங்க.